வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 848 நாட்கள் ஆகின்றன. இந்நிலையில் காசா உள்ளே இருந்த கடைசி போர்க்கைதியின் உடலையும் தாங்கள் மீட்டுவிட்டோம் என்று இஸ்ரேல் 2 நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தது. அதற்கு பிறகான தாக்குதல் என்பது மிக கடுமையாக பாலஸ்தீன் மக்கள் மீது காசாவில் நடத்தப்படுகிறது. இன்று ஒரு நாள் மட்டுமே நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த 31 ஜனவரி, இன்று ஒரு நாள் மட்டுமே 35 பாலஸ்தீனர்களுக்கு மேல் அதிகமாக கொலை செய்துள்ளது இஸ்ரேல். பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு முக்கியமாக மக்கள் குடியிருப்பு மீதெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மக்கள் வீடுகளில் சேதமடைந்த வீடுகளை விட்டு வெளியேறி கூடாரங்களில் வசித்துக் கொண்டிருக்கும் இடங்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதை சர்வதேச சமூகம் எப்படி பார்க்கிறது? எந்த ஒரு எதிர்ப்பும் இதற்கு வரவில்லை என்று மிக கடுமையான விமர்சனங்கள் எல்லா தரப்பிலிருந்தும் வந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் வழக்கம் போல இந்த 78 வருடங்களாக இஸ்ரேல் என்ன செய்ததோ அதே இனப்படுகொலையை தற்போது எந்த தயக்கமும் இல்லாமல் செய்கிறது என்று ஒரு கடுமையான குற்றச்சாட்டும் எழுப்பப்படுகிறது. அதேபோல் மறுபக்கம் ஈரான், லெபனான் ஆகிய இடங்கள் குறித்தும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. நேற்று இரவு லெபனான் மீது மிக கடுமையான தாக்குதலை தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான தாக்குதலுக்கு இஸ்ரேல் பின்னிருந்து தூண்டிக்கொண்டே இருப்பதாக துருக்கி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. இப்படி பல விடயங்கள் நாம் பேச வேண்டியிருக்கின்றன. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். நம்ம போன இந்த காணொலி உரையாடல் நடத்தியே ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. அதனால முதல்ல தோழர்கள்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நமக்கெல்லாம் நேரம் ஒதுக்க முடியல. நம்ம அங்கேருந்து போகலாம்னு நினைக்கிறேன். மிக முக்கியமா வந்து இந்த காசா இதுல வந்து இப்ப எல்லாத்தையும் கடைசியா இருந்த ஒரு கைதியோட உடலையும் ஒப்படைச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஒத்துக்கிறாங்க, ஆமான்னு ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து வந்து 70,000 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப் ஒத்துக்குது. 70,000 பேரை வந்து உள்ளுக்குள்ள கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஐடிஎஃப் ஒத்துக்குது. இதெல்லாம் தாண்டி இப்ப இந்த மக்கள் மீதான தாக்குதல், அப்புறம் வந்து இந்த காசால வந்து போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லி இவங்க பண்ணக்கூடிய இதுல வந்து ஒரு சிறைச்சாலையை உள்ள செட் பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இங்கு அந்த சூழ்நிலையில் இப்போதைக்கு எப்படி இருக்கு? இன்னும் இந்த தாக்குதல் வந்து நிறுத்தப்படும் அப்படின்னா எந்த சர்வதேச சமூகமும் நிறுத்துறத பத்தி பேசவே இல்லை. அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. அதை பத்தி இப்ப சொல்லுங்களேன். இது யாருமே பண்ண மாட்டேங்கிறானுங்க, அதான் பிரச்சனையே. இப்போ எங்க சர்வதேச சமூகம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்கிற மாதிரி தெரியல. மக்கள் மட்டும்தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே தவிர அரசுகள் யாரும் பெருசா பேசுற மாதிரியே தெரியல. ஒரு காலமும் பேசவும் இல்லை. இப்போ ஆரம்ப கட்டத்துல பேசுனதோட சரி, அதுக்கப்புறம் கடந்த ஒரு ஓராண்டு காலமாவே வந்து பெருசா அரசுகள் தரப்புல இருந்து எந்த எதிர்ப்பும் பெருசா பதிவு ஆகல. ஸோ மக்கள் மட்டும்தான் வந்து பேசுறாங்களே தவிர அரசுகள் வந்து பெரிய ஸ்டாண்ட் எடுக்கல. ஸோ இதுதான் இப்போ நிலைமை. இதுல காசா பீஸா போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது செட்டப்பை உருவாக்குறாங்கிற பேர்ல ஒரு நாடகம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு போன முறை நம்ம பேசும்போதே சொல்லியிருந்தோம், பெலரஸ் உட்பட பல நாடுகள் வந்து அந்த மெம்பரா வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பா வந்து பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இப்போ இவனுங்க எல்லாருமே வந்து அந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல சேர்ந்துக்கிட்டானுங்க. இவனுங்க எல்லாம் வந்து அதை லெஜிட்டிமைஸ் பண்றதுக்கான ஒரு ஒரு அங்கமா தான் வந்து இவங்களுடைய பங்களிப்புங்கிறது இருக்கு. அது ஒரு லெஜிட்டிமேட்டான அமைப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனா அதனுடைய டாக்குமெண்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் உயிர் வாழ்ற வரைக்கும் அந்த போர்ட் ஆஃப் பீஸுக்கு வந்து சேர்மன் வந்து ட்ரம்ப் தான். இது வந்து ஈவன் யுஎஸ் பிரசிடென்ட் கிடையாது, ட்ரம்ப்ங்கிற தனிநபர் தான் வந்து இந்த போர்ட் ஆஃப் பீஸ்க்கு தலைவர். அவரா வந்து அதுக்கப்புறம் அவருடைய வாழ்நாள்ல அவரா வந்து நியமனம் பண்ணுவார் அவருடைய இறப்புக்கு முன்பு வேற ஆள தன்னுடைய போஸ்டுக்கு. கிட்டத்தட்ட வந்து உலகத்தினுடைய ராஜா, ஒரு எம்பரரா வந்து ட்ரம்பன் குடும்பம், ட்ரம்பினுடைய வழித்தோன்றல்கள் வந்து இந்த உலகத்தை ரன் பண்ணுவாங்கங்கிற மாதிரி தான் வந்து அந்த போர்ட் ஆஃப் பீஸை வந்து அவனுங்க செட் பண்றானுங்க. இது வந்து ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஜெரட் குஸ்னர் வந்து சொல்றான்.
ட்ரம்பினுடைய மருமகன். இப்போ இவனுங்க எல்லாருமா சேர்ந்து கிட்டத்தட்ட இது இப்போ உலகத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்றானுங்கன்னா, எலைட்ஸ் பெரும் பணக்காரர்கள் வந்து உலகத்தை வந்து ரூல் பண்ணுங்கிற ஒரு செட்டப் உள்ள கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி வந்து நடக்குது. இது ஒண்ணும் ரஷ்யா ஒண்ணும் பெரிய எதிர்ப்பும் தெரிவிக்கல. ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட் வந்து பேசும்போது ரொம்ப சினிக்கலா ரொம்ப பேசுறான் அந்த ஆளு. ஏதோ நக்கலா பேசுற மாதிரி. அந்த ஆளு என்ன சொல்றான்னாக்க, அமெரிக்காவுல வந்து $5 பில்லியன் வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரஷ்யாவினுடைய அசட்ட. அந்த $5 பில்லியன்ல $1 பில்லியன் வேணா நீ இதுக்கு மெம்பர்ஷிப்புக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். இது என்ன மாதிரியான ஒரு ப்ரொபோசல்? ஏன்னா நீங்க வந்து எடுத்துக்கங்கன்னு சொன்னீங்கன்னா, அதனுடைய அர்த்தம் வந்து லெஜிட்டிமைஸ் பண்றதா தான் அர்த்தம். இப்ப இவன் பண்ற அட்டூழியங்கள வந்து நீங்க லெஜிட்டிமைஸ் பண்றதா தான் அர்த்தம். இப்போ ரஷ்யாவுக்கு அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்கிற மாதிரி தெரியல. ட்ரம்பினுடைய போர்ட் ஆஃப் பீஸ வந்து முழுமையா ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடா தான் வந்து ரஷ்யாவும், பிரசிடென்ட் புட்டினும் வந்து இருக்கிறாங்கங்கிறது கிளியரா தெரியுது. அந்த பின்னணியில தான் வந்து அழைப்பு விடுக்கப்பட்ட உடனே உடனடியா வந்து போரசெங்கோ, அதாவது பெலருஸினுடைய அதிபர் வந்து அந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல வந்து நாங்க மெம்பர்ஷிப்புக்கு ஓகே சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னது. ஸோ இப்போ ரஷ்யாவினுடைய ஒரு இணைப்பிரியா சகோதர நாடா இருக்கிறது தான் பெலரஸ். இப்போ பெலரஸ் ஓகே சொல்லுதுன்னா ரஷ்யாவினுடைய அனுமதி இல்லாம சொல்ல போறது இல்ல ரஷ்யாவினுடைய கன்சல்டேஷன் இல்லாம சொல்ல போறது இல்ல. ஸோ அப்படி பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல ரஷ்யாவுக்கும் உடன்பாடு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. இது வந்து இப்போ கொண்டு வர்றது எல்லாமே என்னன்னாக்க ஒரு புது ரூலிங் ஸ்ட்ரக்சர், குளோபல் ரூலிங் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. அதை வந்து ரூல் பண்ண போறது பெரிய எலைட் செக்ஷன், அதாவது உலகத்தினுடைய பெரும் பணக்காரர்கள், காசு பணம் படைச்சவனுங்க வந்து உலகத்தை ரூல் பண்ணுங்கிற ஒரு செட்டப் உள்ள போகணும்னு நினைக்கிறானுங்க. அதுதான் வந்து இந்த போர்ட் ஆஃப் பீஸினுடைய அடிப்படை. இத எடுத்த எடுப்புலயே வந்து சைனா நிராகரிச்சிருச்சு. ஸோ சைனா நிராகரிச்சிருச்சு. ஈவன் வந்து இந்தியா வந்து இதுக்கு ஓகே சொல்லல. அழைப்பு எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்தியா ஓகே சொல்லல. அப்போ இவனுங்களுடைய நோக்கங்கள் எல்லாமே என்னன்னா, கிட்டத்தட்ட இப்ப இந்த எக்ஸிஸ்டிங் உலக ஒழுங்குங்கிறது முடிவுக்கு வந்துருச்சுங்கிறத வந்து அக்னாலேஜ் பண்ணிடுறானுங்க. அக்னாலேஜ் பண்ணிட்டு புது ஒரு உலக ஒழுங்க உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் வந்து முழுமையா உலகம் முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் வந்து அவனுங்களுடைய கவனம் இருக்கு. அதுலயும் குறிப்பா இப்ப இந்த ட்ரம்ப்ங்கிற இந்த நார்சிசிஸ்ட், இவன் வந்து எப்படி யோசிக்கிறான்னா தன்னை வந்து முன்னிறுத்தணும், தன்னை வந்து ஒரு எம்பரரா முன்னிறுத்தணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறான். இதுல இன்னும் பல முரண்பாடுகள் என்னன்னாக்க, கெனேடியன் பிரைம் மினிஸ்டர் கனடாவுக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தத கனடாவும் ஓகே சொல்லியிருந்தாங்க இந்த போர்ட் ஆஃப் பீஸ்க்கு நாங்க சேர்ந்துக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனாலும் ட்ரம்ப் வந்து அந்த இன்விடேஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டான், வித்ட்ரா பண்ணிட்டான். கனடாவை வந்து கிட்டத்தட்ட எதிரி நாடா பாக்குற நிலைக்கு இன்னைக்கு அவனுங்க மாறி இருக்கிறானுங்க. கனடாவினுடைய பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து டேவாஸ்ல நடந்த இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்ல வந்து ரொம்ப கடுமையா பேசியிருந்தான். என்னன்னா இவ்வளவு காலம் வந்து இந்த உலக ஒழுங்குங்கிறது, உலகத்தினுடைய இந்த ஆர்டருங்கிறது நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தது, வெஸ்டர்ன் ட்ரிவன் உலக ஒழுங்கா இருந்தது, அது நமக்கு சப்போர்ட்டா இருந்தது, நமக்கு வந்து அது பெனிஃபிட்டை கொடுத்தது. ஆனா இன்னைக்கு அது அது வந்து நமக்கு எதிராகவே திரும்புது அப்படிங்கறத அவன் வெளிப்படையா ஒத்துக்கிட்டான். ஒரு காலத்திலயும் வந்து இது வந்து ஒரு நேர்மையான உலக ஒழுங்கு ஆர்டரா இருந்தது இல்ல, இந்த சிஸ்டம் வந்து நேர்மையானதா இருந்தது இல்ல. பட் ஸ்டில் நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா நமக்கு அது பெனிஃபிட்டா இருந்ததுங்கிறதுனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு அது நமக்கு எதிராகவே திரும்புது. அதனால இதை வந்து நம்ம இது வந்து ஹிப்போக்ரிட்டிக்கலா இருக்குங்கிறத நம்ம வந்து பேசணும். இதுக்கு மேலேயும் வந்து இது லெஜிட்டிமைஸ் பண்றத நம்மளுடைய பணியா வந்து பண்ணக்கூடாது. அதனால இனிமேல் இதை வந்து நம்ம கால் அவுட் பண்ணணும். இது என்னங்கிறத உண்மையான விஷயத்த வந்து நம்ம பேசணும். அதுக்கு கனடா வந்து எந்த நாடுகள் கூடயும் வந்து அந்த விஷயத்த பண்றதுக்கு எந்த நாடுகள் வந்ததுனாலும் அந்த நாடுகளுக்கு நாங்க அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்கானி பேசுனது பெரிய வெறுப்பை உருவாக்கி இருக்கு ட்ரம்ப்புக்கு. அது மட்டும் இல்ல, ட்ரம்ப் கனடாவுக்கு எதிராக வந்து 100% டாக்ஸ், அது குறிப்பா வந்து சைனா கூட வந்து ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினா 100% டாரிஃப் போடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினான். இப்ப இந்த மிரட்டல்லாம் வந்து ரொம்ப சீரியஸான மிரட்டல். ஏன்னா கனடா வந்து அமெரிக்கா கூட பார்டர் ஷேர் பெரும்பகுதியை வந்து பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய நாடு கனடா. கனடா வந்து அமெரிக்கா இல்லாம செக்யூரிட்டி பிரச்சனையை வந்து அணுகவே முடியாது. கனடா கிட்ட இண்டிஜினியஸா
மிலிட்டரி டெக்னாலஜி கிடையாது. அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி கனடா கிட்ட கிடையாது. ஸோ இப்போ இவ்வளவு விஷயங்கள் வேசலா இருந்ததனுடைய விளைவு இன்னைக்கு அமெரிக்கா வந்து சொன்னா கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கிறது கிளியரா தெரியுது. அதை எதிர்த்து தான் வந்து கார்னி வந்து பேசுறாரு. இது ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன். கெனடியன்ஸ் வந்து ரொம்ப த்ரெட்டனா ஃபீல் பண்றாங்க அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுகளை பொறுத்து. ஸோ அதனால நாங்க வந்து எங்களுடைய எல்லா ஸ்ட்ராட்டஜிக் பிளானையும் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது அவசியமானது அப்படிங்கிறத நாங்க உணர்றோம் அப்படிங்கிறத பேசுறாங்க. ஸோ கனடாவுக்கு இன்விடேஷன் வந்து வித்ட்ரா பண்ணிட்டான். அதுபோல பல ஐரோப்பிய நாடுகள் குறிப்பா வந்து இவனுங்களுடைய கூப்பு இதுக்கெல்லாம் வந்து கூட போயிட்டு இருந்தவங்க எல்லாம் யாருமே வந்து இதுல இன்னும் சேரல. ஆனா ரஷ்யா சேருது. இதுதான் பெரிய முரண்பாடு. ஏன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ப்ராக்ஸி வார் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற இடத்துல ரஷ்யா வந்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம நீ கான்ஃபஸ் அதாவது ஃப்ரீஸ் பண்ண அசட்டை வந்து ரிலீஸ் பண்ண அதுல இருந்து $1 பில்லியன் நீ எடுத்துக்க மெம்பர்ஷிப் ஃபீஸுக்கு. அதே மாதிரி மீதி இருக்கிற $4 பில்லியன் வந்து காசா ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம்னு சொல்லுது. ஸோ அதனால இங்க இப்ப என்ன மாற்றம் நடந்துட்டு இருக்குங்கிறத நம்மளால யூகிக்க முடியல. பேக் சேனல் வழியான கம்யூனிகேஷன் வந்து பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து குளோபல் எலைட் வந்து உலகத்தை வந்து ரூல் பண்ணுங்கிற இடத்தை நோக்கி நகர்றானுங்க. அதுல பல ரஷ்யன் எலைட்டும் இருப்பானுங்கிறது தெரியுது. ஏன்னா அவனுங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு தான் வந்து ரஷ்யா. அதே போல சிரியாவினுடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு ரஷ்யா. ரஷ்யா வந்து பெரிய எதிர்ப்பு பண்ணல. அது வந்து பேக் ஸ்டாப் பண்ணிட்டதா பல விமர்சகர்கள் வந்து விமர்சனம் பண்றாங்க. ரஷ்யா தான் வீழ்ச்சிக்கு காரணம்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ரஷ்யாவினுடைய நிலைப்பாடும் வந்து நமக்கு இன்னைக்கு சந்தேகத்திற்குரியதா இருக்குது. ரஷ்யா வந்து என்ன மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானோட வந்து இயங்குதுங்கிறதே நமக்கு இன்னைக்கு அஹ், சந்தேகத்திற்குரியதா இருக்கு. ஸோ ரஷ்யா வந்து இனிமே நம்பக்கூடிய நிலையில ரஷ்யா இல்ல. ரஷ்யாவினுடைய நடவடிக்கைகள் வந்து இல்ல. ஸோ இப்படிதான் வந்து ஒரு செட்டப்பை உருவாக்குறானுங்க. இந்த அதாவது போர்ட் ஆஃப் பீஸ்ல காசா பத்தியே பேசல, பாலஸ்தீனை பத்தி பேசவே கிடையாது. ஸோ இதுதான் இந்த போர்ட் ஆஃப் பீஸினுடைய தன்மை. இது வந்து உலகத்தினுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கான ஒரு புது அமைப்பு முறைங்கிறத சொல்றானுங்க. அதனால இதுக்கும் காசாவுக்கும் எந்த தொடர்பும் இருக்கிற மாதிரி அவனுங்க சொல்லவே இல்லை. இது இப்ப மெயினா வந்து இவனுங்க பேசுறது எல்லாமே காசாக்குள்ள பேசுறது எல்லாமே வந்து பாலஸ்தீன் டெக்னோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை வந்து உருவாக்குறோன்றானுங்க. இப்ப இதுக்கு ஹெட்டா போட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தாக்க பாலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய முக்கியமான ஒரு நபரை தான் வந்து இதுக்கு ஹெட்டா போட்டிருக்கானுங்க இந்த டெக்னோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இதை வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள், அது குறிப்பா வந்து பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளும் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஓகே சொல்லி டெக்னோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்குது ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள். ஸோ அதனால இதுல என்ன நடக்குது, இது எல்லாம் எங்க கொண்டு போய் விட போகுது, இதனால என்ன பெனிஃபிட் வந்து காசா மக்களுக்கு கிடைக்க போகுது, ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் ஏன் இப்படி எல்லாம் வந்து இதை ஒத்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நெருக்கடிகள் இருக்கு, எது எது என்ன மாதிரி இந்த 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 பிரச்சனை வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. எல்லா தரப்புலயும் நமக்கு சந்தேகங்கள் தான் எழுது. ஸோ இதுக்கு மத்தியில தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஈரானுக்கு எதிரான போர் முயற்சிகள்ங்கிறது ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சீரியஸ் லெவல்ல எட்டியிருக்கு. ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து ரொம்ப சீரியஸ் லெவல்ல எட்டியிருக்கு. எக்ஸிஸ்டென்ஷியல் லெவல்ல வந்து எட்டியிருக்கு. ஸோ அடுத்தடுத்த நாட்கள்ல மேபி இன்னைக்கே கூட தாக்குதல் நடத்தப்படும்னு சொல்லி டிராப் ஸ்ட்ரைட் நியூஸ் ரிப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு நைட்டே வந்து இன்னும் சில மணி நேரங்கள்ல தாக்குதல் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ அதனால இது எல்லாமே எதை கால்குலேட் பண்ணி பண்றானுங்க, யாரு சொல்லுங்க. நீங்க இந்த இந்த நொடி அப்படின்னு சொன்ன காரணத்தினால இப்ப நம்ம அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த டயத்துல இப்ப நேரம் வந்து பாலஸ்தீன்ல 8:19. இந்த நேரத்துல வந்து அங்க மேற்காசியா முழுவதும் முக்கியமா ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய பல இடங்கள்ல ஜிபிஎஸ் சொல்லக்கூடிய அந்த ஜிபிஎஸ் டிஸ்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல வேலை செய்யலை அப்படின்றாங்க இந்த நொடி. ஸோ மேபி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அல்லது வந்து பேசி முடிச்சு தோழர்கள் இதை கேட்கும்போது வேற மாதிரியான தகவல்கள் தோழர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையா தான் இருக்குது. இன்னும் சொல்லப்பட வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, காலையில நீங்க பார்த்துருப்பீங்க ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல 3388 தடவை வந்து ட்ரம்போட பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை மறைக்கிறதுக்காக கண்டிப்பா இன்றைக்கு நைட்டு வந்து ஈரான் மேல தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனை நம்ம திரும்ப நிறைய பார்க்க வேண்டியிருக்கு.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோட பேர் அதுல இருக்கிறதா சொல்றாங்க. அது என்ன ஏதுன்றது தனியா நம்ம பேசணும். நம்ம இந்த இப்ப ஈரான் இதை பத்தி பேசிட்டு அடுத்து வேற காணொலியில கூட அதை தனியா பேசிக்கலாம். பட் வந்து இப்போ நான் சொல்ல வந்தது இதுதான். ஜிபிஎஸ் டிஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து தொடக்கமா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதான் இப்ப என்னன்னா என்ன மாதிரியான ஒரு ஒரு சூழல் வந்து இந்த பக்கம் உருவாகுது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, யாரு இதுல மலிசியஸ் பிளேயரா இருக்கிறாங்க, யாரு வந்து இதெல்லாம் அமெரிக்கா கூட நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா எம்பையரை காப்பாத்துறதுக்கு, யாரு அதற்கு எதிரா நிக்கிறா, எதையுமே வந்து நமக்கு ஃபாகா இருக்கு. கம்ப்ளீட்டா வந்து ஒரு புகமூட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால இந்த இந்த குழம்பிய குட்டையில நம்மளால வந்து சரியா யூகிக்கிறதும் இல்ல சரியா வந்து நம்ம எடை போடுறதும் கடுமையான காரியமா இருக்கு. இன்னைக்கு ஜியோபொலிட்டிக்ஸ் அனலைஸ் பண்ணணும்னா பயங்கர காம்ப்ளிகேட்டடான ஒரு சூழல். ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் செய்திகள் வந்து மாறி 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 வந்துகிட்டே இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து நடவடிக்கைகள் வந்து பல்வேறு டைரக்ஷன்ல வந்து போகுது. ஸோ அதனால இந்த காலகட்டத்துல வந்து ஜியோபொலிட்டிக்ஸ் அனலைஸ் பண்றதும் என்ன நடக்குதுங்கிறத அனுமானிக்கிறதும் இல்ல அதை புரிஞ்சுக்கிறதும் கடுமையான காரியமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கடுமையான காரியமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இது வரைக்கும் வாழ்ந்தது இல்லை. ஸோ அதனால இது ஒரு ஒரு புது விதமான ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் தான் இப்ப இருக்கு. ஸோ இதுக்குள்ள இந்த காசா மக்களுக்கு என்ன நடக்க போகுது, எதற்காக இதெல்லாம் வந்து ஒத்துக்கிறாங்க, என்னதான் அங்க திட்டம் இருக்கு, எதை நோக்கி இது எல்லாமே சேர்ந்து நகரப் போகுது, உலகத்துக்கு இதுல என்னென்ன விஷயங்களை கொண்டு வரப்போகுது, என்ன மாதிரியான ஆபத்துகள் வரப்போகுது, யாரு எந்த பக்கம் நின்றுட்டு இருக்கா அப்படிங்கிறது எதையுமே இன்னைக்கு வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஸோ அதனால இது வந்து ஒரு குழப்பமான ஒரு கன்க்ளூஷன் தான். ஆனா அதுதான் இருக்கு. நம்ம இருக்கிறது தான் சொல்ல முடியும். நம்ம எதுவும் வந்து கிளியரா வந்து இது இப்படிதான் போகுது, அப்படிதான் போகுது, இவங்க எல்லாம் நல்லவங்க, இவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு இல்ல. நடவடிக்கைகள் அந்த மாதிரி இல்ல. ஏன்னா இது நீங்க சொல்றது வந்து அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நான் வெனிசுவேலால இருந்து வர தகவல்கள் வேற மாதிரியா இருக்குது. அவங்க துணை அதிபரா இருக்கிற இருந்து இப்போ வந்து தற்காலிக அதிபர் இருக்கக்கூடிய டெல்கே ரோடிக்ரூஸ் அவங்க வந்து டெல்சி இதாயிட்டாங்க. டெல்சி ரோட்ரிகோஸ். டெல்சி ரோடிகோஸ் வந்து அவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அமெரிக்கா கூட அப்படின்னு இந்த இந்த ஒரு சந்தேகம் இருக்கிறதா நீங்க முதல்ல சொன்னீங்க. அலெஸ்டர் குரூப் சொல்லியிருக்காரு அப்படின்னு. கிட்டத்தட்ட இப்போவும் வந்து அதுக்கான தகவல்கள் அப்படிதான் வந்துட்டு இருக்குது. அங்க என்ன வரப்போகுது, எது வரப்போகுதுன்னு அவங்க இன்னும் ப்ரொபகண்டாவா ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கன் டிவிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரியான ஒரு கண்ட்ரோலோட எக்கனாமி இருந்துச்சு அப்படின்னா வெனிசுவேலா வந்து அடுத்த துபாயா மாறிடும். அந்த அளவுக்கு ஃபண்ட் இருக்கு அவங்க கிட்ட, அந்த அளவுக்கு பணம் இருக்கு அப்படின்றாங்க. நீங்க போன தடவை சொன்ன மாதிரி அத்தனை பல நூறு பில்லியன் செலவு பண்ணி அவ்வளவு ஆயில் வெளியே எடுத்து வெனிசுலா இங்க வந்து வளப்படுத்த போறாங்களா, அதனால இவங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்ற கேள்விதான் இருக்குது. இதை வேற எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு ஏற்கனவே நீங்க சொன்னீங்க. அதே இடத்துல இப்போ இந்த ஈரான இதுல பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியலை ரொம்ப டைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. டே டு டே வந்து இது வான் பாதுகாப்பு சமயத்தை செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட வந்து கடந்த 2 நாள் இன்னைக்குல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இல்ல, ஐ திங்க் நாளைக்குன்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்ல வந்து பயிற்சி நடத்த போறதா சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 2 நாள் அங்க அந்த இடத்துல வந்து கப்பல் போக்குவரத்து சின்னதா தடப்பட்டாலும் அது எப்படி வந்து உலகத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அவங்க பண்றதா சொல்றாங்க. இன்னும் வேற மாதிரி அதை இன்னும் ஒரு ரொம்ப ஒரு பாயிண்டா நான் ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, வெளியுறவுத்துறை அமைச்சர் அரங்காட்சி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்க மேல தாக்குதல் நடத்திட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு எங்க கையில என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு அடிப்போம் அப்படின்னு அவர் சொல்றாப்புல. இது ஒரு டெஸ்பரேட்டான இதா நான் பாக்குறேன். இது வந்து இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கம் இல்லாம ஒரு வெளியில இருந்து ஒரு பார்வையாளனா இதை நான் பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, ஒரு டெஸ்பரேட்டா ஒரு ஆள் சொல்லும் போது அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு உச்சபட்சமான இடத்துக்கு ஈரான் நகர்ந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல வேற நான் தப்பா சொல்றேன்? இல்ல நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. ஏன்னா இது வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் பிரச்சனை. இது வந்து வாழ்வா சாவா போராட்டம். எக்ஸஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுல வந்து இது வாழ்வா சாவா போராட்டம். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனையினுடைய சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப தீவிரமா இருக்குது. இதனுடைய நோக்கம் என்னங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா போன முறை நடந்த 12 நாள் தாக்குதல்ங்கிறது அதனுடைய அடிப்படை நோக்கம் வந்து ரெஜிம் சேஞ்ச் தான்.
ரெஜிம் சேஞ்ச் பண்ணாக்க என்ன நடக்குங்கிறது நம்ம சிரியால பார்த்துட்டோம். சிரியால என்ன நடந்திருக்கோ அதுதான் வந்து ஈரானுக்கு காத்திருக்குது. ரெஜிம் சேஞ்ச் நடந்துருச்சுன்னா. ஸோ அப்படியான ஒரு நிலையில் நிக்கும்போது, அது ஈரான்ங்கிற நாட்டுக்கே வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் பிரச்சனை. ஈரான்ங்கிற நாட்டுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் பிரச்சனை ஆச்சுன்னா, ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு அது எக்ஸிஸ்டென்ஷியல் பிரச்சனை. அவங்களுடைய வாழ்வா சாவா போராட்டம். ஈரான பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு. இல்லன்னா வந்து அவங்களுடைய இருப்பு வந்து முடிஞ்சு போகக்கூடிய நிலையில இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஹெஸ்புல்லா வந்து மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திச்சிருக்கு. அதே போல இதுல சிரியன் அரசாங்கம் வீழ்ந்து போயிருச்சு. ஈராக்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளும் மிக கடுமையான நெருக்கடிகளை வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. அமெரிக்கன் பிரஷர், கவர்மெண்ட் பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. இதுல இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உதவிகள் எங்கிருந்து வருதுன்னா ஈரான்ல இருந்து தான் வருது. இப்ப ஈரான்ல வந்து நிலையற்ற தன்மை இல்ல, ஈரான்ல வந்து ஆட்சி மாற்றம் நடந்தது அப்படின்னா, ஈரான் வந்து நிலைகுலைஞ்சு போச்சுன்னா, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அடுத்து இயங்குறதுக்கான சூழல் இல்லை. ஏன்னா இந்த பகுதியில வேற யாருமே வந்து அவங்கள பேக் பண்றதுக்கான நல்ல நாடுகள் எதுவுமே கிடையாது. எல்லாருமே அமெரிக்கன் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஈவில் பிளேயர்ஸா தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே இது வந்து எக்ஸிஸ்டன்ஷியல் பிரச்சனை. சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிறதுனால தான் வந்து ஈரானியன் எலைட் வந்து என்ன டிசைட் பண்றாங்கன்னா, கன்க்ளூட் பண்றாங்கன்னா, இது வந்து வாழ்வா சாவா போராட்டம். ஸோ இந்த போருங்கிறது அது ஜஸ்ட் ஒரு தாக்குதலோட போக போறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய நோக்கம்ங்கிறது ஆட்சி மாற்றம். ஏன்னா போன முறை வந்து 12 நாள் போர்ல வந்து ஆட்சி மாற்றத்துக்கான நடவடிக்கைகள், டீகாபிட்டேஷன் முயற்சிகள் தான் நடந்தது. அதுல சுப்ரீம் லீடரை அசாசினேட் பண்றதுக்கான முயற்சியும் நடந்தது. இந்த தடவையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. ஏற்கனவே வந்து அவனுங்க எம்போல்டன் ஆயிருக்காங்க. ட்ரம்ப் குறிப்பா வந்து வெனிசூலால ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில பெரும்பகுதி சக்சஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இப்போ மதுரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனதுக்கு அப்புறம் அவனுங்க எம்போல்டன் ஆயிருக்கானுங்க. நம்மளால எதுவும் பண்ண அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு அவனுங்களுடைய மனநிலை வந்திருக்குது. ஸோ இப்படியான ஒரு எம்போல்டன் சுச்சுவேஷன்ல இங்க இருக்கிறமே வந்து பல சிக்கல்கள் உள்நாட்டுக்குள்ள பெரிய மெர்சனரி குரூப்பை வந்து இறக்கி வச்சிருக்கானுங்க. அவனுங்க எல்லாம் சபட்டாச் நடவடிக்கையில் ஈடுபடுறானுங்க. மக்களையே கொலை பண்றானுங்க. சிவில் வார உருவாக்குறதுக்கான முயற்சி நடக்குது. ஒரு பக்கத்துல இருந்து குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளினுடைய வன்முறை வெறியாட்டங்கள் வந்து தீவிரமா நடந்தது. கர்மன்சா ப்ராவின்ஸ்ல எல்லாம் வந்து கடுமையான சிவில் வார் சுச்சுவேஷன் வந்து நடந்திருக்குது இந்த போர், இந்த உள்நாட்டு கலவரத்துல. ஸோ அந்த அளவுக்கு கர்டிஸ் ஃபோர்ஸஸை வந்து ரெடி பண்ணி உள்ளுக்கு அனுப்பி கிட்டத்தட்ட போர் மாதிரியே நடத்தி இருக்கிறாங்க. அதே பலூச்சிஸ்தான் பகுதியில பெரிய அளவுக்கு நடக்கல. ஆனா அவங்க எல்லாம் காத்து இருக்கிறாங்க. ஏற்கனவே தீவிரவாத நடவடிக்கைகள்ல கடுமையா ஈடுபட்டு இருக்கவனுங்க தான் வந்து பலூச்சிஸ்தான் செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட். ஸோ அதே போல இன்னும் பல பகுதிகள்ல இருந்து, எல்லா பகுதிகள்ல இருந்தும் நெருக்கடி. எம்இகே தீவிரவாத அமைப்பு ஒரு பக்கம், இந்த பழைய சாவினுடைய மொனார்கிஸ்ட் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், இப்படி பல அரபு செப்பரேட்டிஸ்ட் ஒரு பக்கம், இப்படி பல செப்பரேட்டிஸ்ட் குரூப்பும் இந்த நாட்டை வந்து அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற ஒரு முயற்சியில் இருக்கக்கூடிய பல தீவிரவாத அமைப்புகள், அந்த மொனார்கிஸ்ட் இவனுங்க எல்லாருமா சேர்ந்து நாட்டையே சீர்குலைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க உள்பக்கத்துல இருந்து. இப்ப இதெல்லாம் எதை மையமா வச்சு போகுதுன்னா, அந்த நாட்டை ஒண்ணுமில்லாம ஆக்கணுங்கிற ஒரு முயற்சியா தான் வந்து இது எல்லாமே நடக்குது. ஸோ இவ்வளவு சீரியஸான ஒரு நடவடிக்கையில ஈடுபடுறானுங்க. இந்த உள்நாட்டு கலவரத்துக்குள்ள நேரடியா தலையிடுறானுங்க. நாங்க உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்குறோம். நீங்க அடிங்க, இன்ஸ்டிடியூஷனை கைப்பற்றுங்க, நாட்டை புடிங்க, கிளர்ச்சியில ஈடுபடுங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே அறைகூவல் விடுக்கிறானுங்க. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சீரியஸ்னா, நீ நாட்டை ஒண்ணுமில்லாம ஆக்குங்கிறத நேரா வெளிப்படையா பேசுறானுங்க, ஹியூமிலியேட் பண்ற மாதிரி பேசுறானுங்க. இப்ப இப்படியான ஒரு சூழல். இதுல இதுவரைக்கும் பிக் பியூட்டிஃபுல் ஆர்மாடா வந்து மிடில் ஈஸ்டை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ட்ரம்ப் வந்து வார்கிராஃப்ட் கெரியரையும் ஏர்கிராஃப்ட் கெரியரையும் பல டெஸ்ட்ராயர் ஷிப்ஸையும் வந்து இந்த பகுதிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். பல கார்கோ ஃபிளைட்ஸ் வந்து இந்த பகுதிக்கு வருது. எல்லா ஸ்குவாட்ரன் ஆஃப் மிலிட்ரி இது ஏரோப்ளேன்ஸ் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க, வந்துகிட்டே இருக்கு. இதுல 10,000 ட்ரூப்ஸை வந்து பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்கிறோங்கிறானுங்க. இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கானுங்க. இதுல இன்னும் வந்து ஆயில் பிளாக்கேட் பண்ண போறாங்கிறானுங்க.
கூடவே வந்து இப்ப ஈரான் கூட உறவுகளை வச்சிருக்கக்கூடிய நாடுகளுக்கு 10% டாரிஃப் அறிவிக்கிறான். அடுத்து 25% டாரிஃப் வந்து நான் போட போறேன், 25% டாரிஃப் அறிவிக்கிறான். அடுத்து அதை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறேங்கிறான், ஆயில் பிளாக்கேட் பண்ண போறேங்கிறான், ஷிப்பை வந்து நாங்க பிடிக்க போறோங்கிறானுங்க வெனிசூலாவில் பண்ண மாதிரி. இவ்வளவு பிரச்சனைகளையும் இவ்வளவு விஷயங்களையும் வந்து அவனுங்க வெளிப்படையா பேசும்போது நீங்க உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அவனுங்க எந்த லெவலுக்கும் போறதுக்கு தயாரா இருக்கோங்கிறத அவனுங்க சொல்றானுங்க. அதை நாங்க செய்வோம்னு சொல்லிட்டு மிரட்டுறானுங்க. இல்லைன்னா நீ பேச்சுவார்த்தை நடத்து. பேச்சுவார்த்தையில என்ன டிமாண்ட் வைக்கிறானுங்கன்னாக்க, நீ நியூக்ளியர் வெப்பனே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, நியூக்ளியர் என்ரிச்டு யுரேனியத்தை வந்து நீ கொடுத்துடணும், உன்னுடைய நாட்டுல வந்து நீ என்ரிச்மெண்ட்டே பண்ணக்கூடாதுங்கிறான். ரெண்டாவது கண்டிஷனா உன்னுடைய மிசைல் ப்ரோக்ராம கம்ப்ளீட்டா நிறுத்தணுங்கிறான், உன்னுடைய மிசைல்ஸ் எல்லாத்தையும் அழிக்கணுங்கிறான். அடுத்து நீ ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கு எந்த உதவியும் பண்ணக்கூடாதுங்கிறான். இது மூணுமே வந்து அவங்களுடைய சாவர்னிட்டி உரிமை தொடர்பானது. அப்ப நீ வந்து என்ன முடிவு எடுக்கணுங்கிறத அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு எடுக்கிறான்னா நீ அவனுக்கு வேசல் தான், நீ அவனுக்கு பப்பட்டு தான். உன்னால வேற எதுவுமே பண்ண முடியாதுன்னா அப்புறம் உனக்கு எந்த சுயாதீன உரிமையும் கிடையாதுங்கிறது தான் அர்த்தம். இப்ப இதுதான் அவன் வைக்கிற டிமாண்ட். இதெல்லாம் வச்சேன்னா அவன் மேல தாக்குதல் நடத்த மாட்டேங்கிறான். இப்ப இதெல்லாம் நீ ஒத்துக்கிட்டனாக்க உன் மேல தாக்குதல் நடத்தினா உன்னால ப்ரொடெக்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்போ உன்னால எதுவுமே பண்ண முடியாது, இந்த நாட்டை அழிக்கிறது தான் அவனுடைய நோக்கமா வச்சிருக்கிறான். இப்படியான ஒரு சூழல் வந்ததுனால ஸோ இவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இத்தனை வருஷம் பொறுமை காத்ததனுடைய எல்லை வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல வந்து பொறுமை காக்க முடியாது. அததான் அவங்க சொல்றாங்க. நீ சும்மா ஒரு நாள் நான் தாக்குதல் நடத்துறேன், இல்ல ஒரு தாக்குதல் நடத்திட்டு நான் போயிடுவேன் நீ சொன்னா கூட, இந்த முறை நீ தாக்குதல் நடத்திட்டேன்னா இது முழு வீச்சிலான போர் தான். உன்னுடைய பேசஸ், உன்னுடைய இன்ட்ரெஸ்ட், உன்னுடைய பப்பட்ட அரசாங்கங்கள் எல்லாத்து மீது நாங்க தாக்குதல் நடத்துவோம். ஒன்னால இந்த போரை வந்து முடிவு கொண்டு வர முடியாது. நாங்க இந்த போரை வந்து விரிவுபடுத்தி கொண்டு போயிருவோம். அது மட்டும் இல்ல, உச்சகட்டமா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை நாங்க பிளாக் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அதுல அவங்க சமீபத்துல ஸ்ட்ராட்டஜிக் ட்ரோன்ஸை வந்து சர்வீஸ்க்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 1000 ட்ரோன்ஸை வந்து சர்வீஸ்க்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன வகையான ட்ரோனு, என்ன மாதிரியான நடவடிக்கைக்கு அது ஈடுபடுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது அவங்க மெயினா வந்து கான்சென்ட்ரேட் பண்றது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. 1000 ட்ரோன்ஸை புதுசா கொண்டு வந்திருக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ட்ரோன்ஸ்னா சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் ஸ்பெஷல். அதுதான் வந்து அவங்க மீன் பண்ணி சொல்றாங்க. ஸோ அதனால இங்க சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப உச்சகட்ட சீரியஸ்னஸ்ல இருக்கு. இதை தான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம். அமெரிக்காவினுடைய நோக்கம் ஈரான்ல ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணுங்கிறது அப்படின்னா, அதை தாண்டி ஈரானை சுக்குநூறா உடைக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஈரான் வந்து இவ்வளவு பெரிய நாடா இருக்கக்கூடாது, இவ்வளவு பவர்ஃபுல்லான நாடா இருக்கக்கூடாது அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கமா வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்கள்ட்ட நீங்க பேச்சுவார்த்தையின் மூலமாவோ உடன்பாடுகளை ஏற்றதுக்கோ வாய்ப்பே கிடையாது. அப்ப நீங்க எதிர்கொள்ள வேண்டியது போர் மட்டும்தான். அப்ப அவனுங்க அதுக்கு தான் வரானுங்கன்னா நீங்க எதிர்கொள்றதை தவிர உங்களுக்கு வேற வழி கிடையாது. அப்ப எதிர்கொள்ளும் போது உங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி தான் நீங்க எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு இப்ப ஈரானியன் எலைட்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இப்ப தெரிய ஆரம்பிக்குது. அது எப்ப ஆரம்பிக்கும்னு தெரியல. ஆனா இன்று இரவே கூட வந்து ஆரம்பிச்சிடலாம். ஆமா. நீங்க சொன்ன மாதிரி ஈரான் உள்ள இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா ஈரான் அரசுடைய ஒரு அறிகுறியா வெளியில பேசக்கூடிய ஒரு நபர் வந்து ப்ரொஃபசர் முகமது மராண்டி. அவரு இன்னைக்கு எழுதியிருந்த ஒரு ட்விட்ல எழுதியிருக்கிறாரு, என்ன மாதிரியான டிஸ்ட்ரக்டிவ், அதாவது வந்து மடைமாற்றல், அதாவது இந்த எஸ்டிவன் கிரேட் வார் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு எழுதியிருந்தாரு. கிரேட் வார் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷனுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னா, அவரு நீ வா, உன்னைய நான் வந்து உன்னுடைய வரலாற்றை நான் மாத்திடுறேன் அப்படின்றாரா? இல்ல அவர் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு பெரிய போரை தொடுக்க போறானுங்க, அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோங்கிறார். அப்ப அவங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரியுது. ஸோ தே ஆர் ஆல் வெரி அவேர் இதை பத்தி எல்லாமே. நம்ம தான் வந்து நமக்கு தான் மேபி நமக்கு தான் இந்த 5 வருஷமா இல்ல 3 வருஷமா இது பாக்குற மாதிரி இருக்கலாம். பட் அவங்க 40-50 வருஷமா இதை எதிர்பார்த்து தான் இருக்காங்க. இப்போ இந்த நாளை எதிர்பார்த்து தான் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ எல்லா இதுவும் பயிற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ் நின்றுச்சுன்னா அடுத்து எங்க போக போகுதுன்னு தெரியல. நான் போன தடவை இதுல கூட நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு 2 காலநிலைக்கு முன்னாடி,
எப்படி வந்து இது விலை ஏறும், அமெரிக்காவுடைய ஆயில் விலை ஏறும் அப்படின்னு அதை பத்தி நானுமே யூடியூபோட இதுல எழுதியிருந்தேன், போஸ்ட் ஏரியால எழுதியிருந்தேன், அதே போல டெலிகிராம்ல எழுதியிருந்தேன். நீங்க சொன்ன அன்னைக்கு நினைக்கிறேன், இப்போ நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது சனிக்கிழமை, போன வியாழனுக்கும் முதல் வியாழன் வந்து 58 யூஎஸ் டாலர் இருந்தது. ஒரே நாள் 24 மணி நேரத்துல 62 போச்சு. இப்ப 65 67 போயிட்டு இருக்குது. மேபி இன்னைக்கு நைட்டு இவங்க தாக்குதல் நடத்துறேன்னு ஆரம்பிச்சாங்கன்னா திருப்பி வந்து மார்க்கெட்டு திங்கக்கிழமை காலையில ஓப்பன் ஆகும். அன்னைக்கு வந்து 70 75 டாலர் போயிடும், நீங்க சொன்ன மாதிரி யூஎஸ் ஆயில். ஸோ அதுக்கு அடுத்து வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த போர் தொடர்ந்து நடந்துச்சுன்னா இங்க ஆயில் ப்ரொடக்ஷனே இருக்காது. அமெரிக்கா ட்ரெண்டா இருக்கிற ஆயில விட்டு காசு பார்க்கும். அப்படிதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வேற என்ன என்ன ஆப்ஷன் அதாவது இருக்கு. எக்கனாமிக் இம்பாக்ட பத்தி 2017 18லயோ கோல்ட்மேன் சாக்ஸ் ரிவ்யூ வந்து எழுதியிருக்கிறானுங்க. அதுல ஒரு வேளை வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பிளாக்கேட் நடந்துச்சுன்னா எவ்வளவு வந்து இழப்பு ஏற்படும், பொருளாதாரத்துல எவ்வளவு இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறத வந்து அவனுங்க ப்ரிடிக்ட் பண்ணதுல $1 quadrillion வந்து இழப்பு ஏற்படும் போட்டிருக்கானுங்க. $1 quadrillion எவ்வளவுன்னா 1000 ட்ரில்லியன் டாலர். 1000 ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து குளோபல் எக்கனாமில இழப்பு ஏற்படும் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. அவனுங்களுடைய ப்ரிடிக்ஷன் என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து மந்த் கணக்குல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா ஆயில் பிரைஸ், க்ரூட் ஆயிலினுடைய விலை $700 வந்து போகும் அப்படிங்கிறானுங்க. இப்போ வந்து நீங்க 65 67 வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்குங்கிறீங்க. இதுவே வந்து $700 வந்து பெர் பேரலுக்கு வந்து ஆயிலினுடைய விலை வந்து ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 20-25% ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து இந்த பகுதி வழியா தான் வந்து வெளியேறுது. இது எல்லாமே தடைபட்டுச்சுன்னா உலகத்தினுடைய பொருளாதார சக்கரம் வந்து அப்படியே நின்னு போகும். அப்படி நின்னுச்சுன்னா அவனுங்க கணிப்பு பிரகாரம் $1 quadrillion வந்து உலக பொருளாதாரத்துல வந்து இழப்பு ஏற்படுன்றாங்க. இது கிட்டத்தட்ட வந்து நியூக்ளியர் போரை விட தீவிரமான போர். அப்படி ஒரு வேளை வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பிளாக்கேட் ஆச்சுன்னா நியூக்ளியர் போரை விட தீவிரமான போரா தான் இது இருக்கும். ஏன்னா நியூக்ளியர் போருங்கிறது உயிரிழப்புகளை ஏற்படுத்தும். இது பொருளாதாரத்துல நியூக்ளியர் போரை விட பல மடங்கு பலமான போரா தான் வந்து இது உருமாறும். அதை தான் வந்து சஜஸ்ட் பண்ணுது ஈரான். நீ என் மேல கைய வச்சேன்னா நான் என்ன பண்ண முடியுங்கிறத நான் காமிப்பேன். எனக்கு இருக்கிற ஜியோலாஜிக்கல் லொகேஷன்ங்கிறது அது என்னுடைய பவரு. அதை வந்து நீ எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்ஷி வந்து எழுதியிருக்கிறாரு. அது வெளிப்படையாவே எழுதியிருக்கிறாரு. எங்களால இந்த பகுதிக்கு எங்களை எதிர்த்து உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இந்த பகுதிக்கு நாங்க முக்கியமான நாடு, முக்கியமான பவர். என்னை எதிர்த்து உன்னால எதுவும் பண்ண முடியாதுங்கிறத அவர் வெளிப்படையாவே எழுதியிருக்கிறாரு. இது வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரியில தொடங்கி பிரசிடென்சியல் இதோ அஃபேர்ஸ் வரைக்கும், அதே போல ஈரானுடைய பார்லிமெண்டரி ஸ்பீக்கர்ல இருந்து அயத்தொல்லா அலி கமேனியினுடைய அட்வைசர்ஸ் வரைக்கும், ஐஆர்ஜிசில இருந்து எல்லாரும், ஆர்மி வரைக்கும் எல்லாருமே இத வந்து அவங்க ஹிண்ட் பண்றாங்க. இதத்தான் வந்து அவங்களுடைய பிரதானமான விஷயமா வந்து இன்னைக்கு பேசுறாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரீம் சீரியஸ்னஸ்ல இன்னைக்கு இருக்காங்கங்கிறத அவங்க தெளிவுபடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய பிளான் எல்லாமே நாங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் வந்து நாங்க அப் டு டேட்ல இருக்கோம். நீங்க ஒருவேளை தாக்குதல் நடத்த போறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் நாங்க பண்ணுவோங்கிறதையும் அவங்க தெளிவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால மேபி இவங்க அட்டாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஈரான் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதனால சீரியஸ்னஸ்ங்கிறது இது வரைக்கும் வரலாறுல இல்லாத அளவுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இந்த பிரச்சனை வந்து உருமாறி வந்துருச்சு இன்னைக்கு. இந்த பிஎம்டி இதுல இன்னொரு சில விஷயங்களும் நம்ம இப்ப இங்க பேச வேண்டியிருக்கு. இதுல ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, ஹெஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. அவரு வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறாரு, ஈரானுக்கு எதிரான தாக்குதல் ஒருவேளை வந்து இமாம் அயத்தொல்லா அலி கமேனிக்கு எதிரான அசாசினேஷன் முயற்சி ஒருவேளை நடந்ததுன்னா அது வந்து இந்த பகுதியினுடைய அமைதி மட்டும் இல்ல, உலகத்தினுடைய அமைதிக்கே வந்து பாதகமா போயிடும்.
அதுக்கு மேல யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நாங்க வந்து அந்த மாதிரியான ஒரு முயற்சி நடந்ததுன்னா நாங்க வந்து கைகட்டி வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. அதே போல ஈராக்கினுடைய ரெசிஸ்டன்ஸ் அமைப்பான கெட்டாய்ப் ஹெஸ்புல்லா அவங்களுடைய அறிக்கையை வந்து விட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கால் விடுத்திருக்காங்க. அது என்னன்னா மார்டடைம்க்கு வந்து வாலண்டியர்ஸ் வந்து சைன் பண்றதுக்காக அழைச்சிருக்கிறாங்க. அதுல லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே ஈரானை வந்து பாதுகாக்கிறதுக்கும் சயத்து அஹ், அயத்துல்லா அலி கமேனியை பாதுகாக்கிறதுக்கும் நாங்க வந்து வீரமரணத்தை எய்த தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சைன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸான வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் இந்த போர்ல நேரடியா தலையிடுங்கிறத எல்லாருமே இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனையினுடைய சீரியஸ்னஸ் ரொம்ப 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 தீவிர லெவலுக்கு போயிருக்கு. புரியுது. இது அடுத்து எங்க நகர போகுதுன்னு தெரியல. நான் ஐ திங்க் நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு காலையில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம தோழர்கள் கேட்டு முடிக்கும் போது வேற ஒரு இடத்துல இது நவந்துரும். வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தோழா? இல்ல தோழர், நீங்க சொல்ற மாதிரி இது விடிஞ்சாதான் தெரியும் என்ன நடக்குது, நைட் என்ன நடக்க போகுதுங்கிறது. ஏன்னா அந்த ஏன்னா அளவுக்கு ஏற்கனவே ரொம்ப நமக்கு ஒரு சீரியஸா அனுபவம் போயிட்டு இருக்கு. இருக்கு. சிரியால அப்படிதான் நம்ம ஆமா. வேற ஒன்று எதிர்பார்த்தா வேற ஒன்று நடந்துச்சு. ஸோ அதனால இந்த நைட்டு போகட்டும். தோழர்கள் இது காலையில கேட்கும்போது என்னென்ன தகவல் வந்திருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமேல நம்ம நேரம் ஒதுக்கி நாளைக்கு கூட இன்னொரு இது பண்ணலாம். தோழர்கள் முதல்ல எங்களை மன்னிக்கணும். எங்க ரெண்டு பேருக்குமே நேரம் சரியா ஒத்து வர மாட்டேங்குது. காலையிலுமே நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் டைமும் வந்து இதுக்கு ஒதுக்க முடியல. ஆக்சுவலாக டெலிகிராமுக்கு ஒதுக்க முடியல வேலைப்பளு காரணமா. அதே போல தான் தோழரும் ரொம்ப டைட்டான ஒர்க்கில் இருக்காரு. அதனால தான் இது பண்ண முடியல. இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு கடமைக்கு வீடியோ போடணும், வியூஸ்க்காக வீடியோ போடணும், அதுக்காக பேசி நம்ம பாட்காஸ்ட்டை போடணும் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்குமே சரி. நானே சொன்னாலும் தோழர் வந்து இல்லை வேண்டாம் அதை அப்படின்றவாரு. ஏன்னா நீங்க இத்தனை பேர் நம்ம கூட இருக்கிற ஒரே ரீசன் வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த நம்பகத்தன்மை காரணமாக தான், தகவலின் நம்பகத்தன்மை காரணமாக தான். ஸோ அந்த தகவல் முழுமையா நமக்கு வரணும், அதை முழுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் நாங்க எதையுமே கொஞ்சம் நாள் எடுத்து பண்றது. அதனால தோழர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதுலயும் இது பண்ணுங்க. டெலிகிராம்லயும் நம்ம அக்கௌண்ட் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வேற ஏதாவது சொல்லணுமா தோழர்களுக்கு? இல்ல தோழர், வேற எதுவும் இல்ல தோழர். நீங்க சொன்னதை நான் மறுமொழிகிறேன். ஓகே. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.